பெரும்பாலான இந்திய கோவில்களின் நுழைவாயிலேயே பெரிய மணி கட்டப்பட்டிருக்கும். நாம் நுழையும் போது இந்த மணியை அடித்துவிட்டு உள்ளே செல்லுவோம். கோயில் மணிக்கு பின்னால் என்ன அறிவியல் ஒளிந்திருக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? வாருங்கள், இதை பற்றி விரிவாக பார்ப்போம். கோயில் மணிகள் சாதாரண உலோகத்தினால் செய்யப்படுவதல்ல. கேட்மியம், ஜிங்க், ஈயம், தாமிரம், நிக்கல், குரோமியம் மற்றும் மாங்கனீஸ் போன்ற பல உலோகத்தின் கலவையால் செய்யப்படுவது. கோயில் மணியை உருவாக்க பயன்படுத்தப்படும் உலோகங்களை அப்படியே கலந்து ஒரு மணியை செய்துவிட முடியாது. இந்த உலோகங்களை எந்தெந்த விகிதத்தில் சேர்க்கிறோம் என்பதன் பின்னணியில் தான் அறிவியலே அடங்கியுள்ளது. ஒவ்வொரு முறை மணி அடிக்கப்படும் போதும் ஒவ்வொரு உலோகத்தில் இருந்தும் எழுப்பப்படும் ஒளிகள் ஒன்றாக இணைந்து ஒரு தனித்துவமான ஒளி ஏற்படும். அதனால் மணி அடித்த அடுத்த நொடி கூர்மையான மற்றும் நீண்ட நேரம் நீடிக்கக்கூடிய சத்தம் எழும். இந்த சத்தம் 7 நொடிகள் வரை நீடிக்கும். இந்த தனித்துவமான ஒளியினால் நம் இடது மற்றும் வலது மூளையில் ஒற்றுமை உண்டாகி நம் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும். அதனால்தான் கருவறைக்கு செல்லும் முன் மணியை அடித்துவிட்டு செல்கிறோம். மேலும் நாம் வெளியில் இருந்து கோயிலுக்குள் நுழையும் போது பலவிதமான சிந்தனைகளும் வீண் பேச்சுக்களும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இவ்வாறு இருக்கும்போது நம் மனதை ஒருமுகப்படுத்தி தியானிக்கவோ அங்கிருக்கும் நேர்மறை ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளவோ முடியாது. நம்மை இந்த எண்ணங்களின் பிடியிலிருந்து வெளிக்கொணர ஒரே வழி நமக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதுதான். ஆதலால் தான் கோயில் மணியை அடித்த அடுத்த நொடி எல்லா எண்ண ஓட்டங்களில் இருந்தும் விடுபட்டு மனம் ஒரு சாந்த நிலைக்கு தள்ளப்படுவதை எல்லோரும் உணர்ந்திருப்போம். இத்தகைய விழிப்புணர்வோடு கருவறைக்குள் செல்லும் போது நம்மால் நேர்மறை ஆற்றலை முழுமையாக அடைய முடியும். பெரும்பாலான இந்திய கோவில்களின்